நாகர்கோவில் மாநகராட்சிக்கு சொந்தமான குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட திடீர் குளோரின் கசிவால் தீயணைப்பு வீரர்கள் 2 பேர் உட்பட 5 பேர் மயக்கமடைந்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பிரசாத் விவரிக்க கேட்போம். பிரசாத், தற்பொழுது 5 அளிக்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை பற்றிய விவரங்கள் என்ன? அவர்களுடைய தற்பொழுதைய நிலைமை என்ன? வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு சொந்தமான குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் கிருஷ்ணங்கோயில் பகுதியில் அமைந்துள்ளது. இந்த சுத்திகரிப்பு நிலையத்திற்கு முக்கடல் அணையில் இருந்து தண்ணீர் கொண்டு வரப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு மாநகரம் முழுவதும் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வழக்கம்போது இந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இந்த பணிகளில் குடிநீர் வடிகால வாரிய பணியாளர்களும் அதில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று காலையில் அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற 3 கலன்கள், அதாவது குடிநீரை சுத்திகரிப்பதற்காக குளோரின் வாயு பயன்படுத்துவது வழக்கம். அதற்காக 3 கலன்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த கலன்கள் திறந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கும் போது திடீரென ஒரு கலனில் இருந்து குளோரின் வாயு கசிந்து அந்த பகுதி முழுவதும் பரவியது. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த 3 பேர் மயக்கமடைந்த நிலையில் உடனடியாக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டார்கள். இந்த கசிந்து கொண்டிருந்த வாயுவை தடுப்பதற்காக தீயணைப்பு துறையினர் வரவழைக்கப்பட்டார்கள். தீயணைப்பு துறையினர் இந்த பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது வரதராஜன், கருப்பசாமி ஆகிய 2 தீயணைப்பு வீரர்களும் இதே குளோரின் வாயுவால் மயக்கமடைந்தார்கள். உடனடியாக அவர்களும் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருடைய உடல் பெரிய அளவில் பாதிப்பில்லை என்கின்ற அடிப்படையில் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் 5 பேருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக தற்போது அந்த வாயு கசிவு என்பது தடுக்கப்பட்டு அந்த பகுதி இப்போது சகஜ நிலைக்கு திரும்பியிருக்கின்றது. தகவல்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.